all, welcome to our channel. Let's cook Chinese bell. Ingredient என்னன்னு பார்க்கலாமா? முட்டைக்கோஸ் 1 கப், நீட்டமாக அறுத்து வச்ச கேரட் 1 கப், நீட்டமாக அறுத்து வச்ச வெங்காயம் 1 கப், வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் ஒரு ஃபுல் பேக்கெட், Szechuan sauce, dark soya sauce, tomato sauce, lemon. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் உப்பு போட்டு வச்சுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அந்த வெஜ் ஹக்கா நூடுல்ஸை அதில் போட்டு நல்லா பாயில் ஆக விடுங்க. ஒரு 80% பாயில் ஆனால் போதும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் விட்டுருங்க, பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆகிற வரலும் வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட்டு. நாங்கள் ஊருக்கு போகும்போது வாங்கி சாப்பிட்ருக்கோம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்ட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். இது நல்லா பாயில் ஆகிற வரலும் வெயிட் பண்ணலாம். நம்ம நல்லா இது பாயில் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமேல்ட்டு இது பாயில் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு தண்ணியில் இதை வடிகட்டிட்டு தண்ணி ஒரு ஜில் தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணி எடுத்து அது மேலே ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி, நான் அந்த எண்ணெய் ஊற்றுறது கிளிப்பிங் எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேல்ட்டு இந்த நூடுல்ஸ் எடுத்து மேலே போட்டுடலாம். மேலே போட்டுட்டு இது கிளறி விடாதீங்க, இது அப்படியே விட்டுருங்க. அது நல்லா முறுக்கு மாதிரி ஆகிடும். எதுவுமே கிளறக்கூடாது. கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா அடியில் நல்லா பிடிச்சிக்கும். இந்த நூடுல்ஸ் எல்லாம் நல்லா பிடிச்சிக்கும். பிடிச்சதுக்கப்புறமேல்ட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் நல்லா வேகட்டும். நல்லா வேகிற வரலும் வெயிட் பண்ணுங்கள். என்னோடய கடாய் குட்டி கடாயாக இருந்ததுனால நான் 3 பேட்சஸாக எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும் கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறமேல்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் முட்டைக்கோஸ், ஃபுல் முட்டைக்கோஸை நம்ம எடுத்து வச்ச ஃபுல் முட்டைக்கோஸை போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் கேரட் போட்டுக்கோங்க. கேரட் போட்டதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியனும் கொரியாண்டரும் நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் சோயா சாஸ் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன், நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷேஸ்வான் சாஸ் போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெரியவங்க யாராவது சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா காரமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கெச்சப் போட்டுக்கலாம். கெச்சப்பு நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது ஸ்வீட்டாக தான் இருக்கும். அது போட்டதுக்கப்புறமேல்ட்டு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். 1/2 லெமன் போதும். 1/2 லெமன் எடுத்து நம்ம நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வினிகர் இருந்ததுன்னா வினிகர் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டார். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த நூடுல்ஸு. நல்லா கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா நொறுக்கி போட்டுக்கோங்க. சூப்பராக நொறுக்கி போட்டுக்கோங்க. கையிலே பாருங்கள் எவ்வளோ அழகாக நொறுங்குதுன்னு, செம்மையாக நொறுங்கும். இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலக்குன்னு கலக்கிடுங்க. நல்லா கலக்கிடுங்க. இது கொஞ்சம் அப்போவே சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த நூடுல்ஸ் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லான்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அப்போ அந்த க்ரன்ச்சி ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்காது. இதுக்கப்புறம் நல்லா கலந்ததுக்கப்புறமேல்ட்டு கொஞ்சமாக மேலே லெமன் ஜூஸ் விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எடுத்து எல்லோரும் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.